இன்னைக்கு என்னோட மார்னிங் மினிலாக் தான் பார்க்க போறோம். காலையில ஏஞ்சி ரெடி ஆயிட்டு வெறும் வயித்துல வார்ம் வாட்டர் குடிச்சிட்டேன். பிரணீதாக்கு சாட்டர்டேங்கிறதுனால ஸ்கூல் லீவ் விட்டாங்க. அவ நம்மள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அவளுடைய டாய்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்தேன். பையனுக்கு லஞ்ச் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு. பையனுக்கு ஸ்கூல் இருக்கு, அவனுக்கு கீரைனாலே சுத்தமா பிடிக்காது. அதனால முருங்கைக்கீரை நான் பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். நான் இங்க சமைச்சிட்டு இருக்கும் போது அவ ஏதோ அங்க சமைச்சேன்னு சொல்லிட்டு கொண்டாந்து என்கிட்ட கொடுத்தா. என்னது ஆப்பிளா? சூப்பர். வேர்க்கடலை முந்திரி எல்லாம் தாளிச்சு விட்டது, சாதம் போட்டு அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை பவுடரை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதை அப்படியே பாக்ஸ்ல போட்டு அவனை ரெடி பண்ணி அமிச்சாச்சு. மேடம்க்கு சாப்பாடு கொடுக்கணும். அவங்க தயிர் சோறை தவிர வேற எதையும் திங்க மாட்டேங்கிறாங்க. அதனால தயிர் சோறு கலக்கி ஊட்டி விட்டேன். அவ சாப்பிட்டு அங்க விளையாண்டுட்டு இருந்தா. நமக்கு முக்கியமான வேலையே இந்த துணி துவைக்கிறது தான். கையில துவைக்கிற துணி மட்டும் நிறைய சேர்த்து வச்சிருந்தேன், அதை இன்னைக்கு துவைக்கணும். இதுதாங்க என்னுடைய மார்னிங் ரொட்டீனா போயிட்டு இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். இந்த லொகேஷனை பாருங்களேன். இந்த வியூ பாயிண்ட்ல இருந்து சுத்தியும் பார்க்க செம்மையா இருக்கு. நாங்க எல்லாரும் ஃபேமிலியோட நகரமலை அடிவாரத்துல இருக்க பெரிய புதூருங்கிற ஊர்ல இருக்க பெருமா கோயிலுக்கு போயிருந்தோம். கோயிலுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா குட்டி கரடு மாதிரி இருக்கும். அங்க இருந்து வியூ பாயிண்ட் பார்க்க சூப்பரா இருக்கும். பெரியவங்க யாரும் அந்த குட்டி கரட்டுல ஏறல. நாங்க எல்லாரும் மேல ஏறிட்டு அங்க நின்று போட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். பிரணேஷ் பாத்தீங்களா எவ்வளோ லாங்ல இருக்கான்னு. மழை தூரிட்டே இருந்தது. இந்த மலையிலயும் அந்த குட்டி மலையில நின்று ஃபேமிலி மெம்பர்ஸோட அந்த வியூ பாயிண்ட ரசிச்சது செம்மையா இருந்தது. இந்த லொகேஷன்ல மேல நாங்க ரொம்ப நேரம் இருந்தோம். கீழே இருந்து எங்க அம்மா கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. நாங்க எல்லாரும் கீழே இறங்கி போயிட்டோம். நாங்கெல்லாம் கீழே இறங்கி வந்ததுக்கு அப்புறம் மேல வராதீங்களா கீழே கோயில்கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க வெளியே பெருமாளுடைய பாதை இருந்தது. அதை ஃபேமிலியோட தரிசனம் பண்ணிட்டு, யாராவது அங்க போகாதீங்க இருந்தீங்கன்னா போய் பாருங்க. ஈவினிங் 5 மணிக்கு தான் கோயில் ஓபன் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். அதெல்லாம் எடுத்துட்டேன். நீ உளுந்ததெல்லாம். பிரணீதா பர்த்டே வெனஸ்டே வர போறதுனால ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஷாப் போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் போன ஷாப்ல பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருந்தது. பட் பர்த்டேக்கு போடுற மாதிரி எதுவுமே இல்ல. எல்லாமே பார்த்துட்டு பர்த்டேக்கு இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லிட்டு வேற ஷாப் போயிட்டோம். அங்க பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருந்தது. எல்லாமே எடுக்கணும்னே தோணுச்சு. எதுவுமே விடவே மனசு வரல. நானும் ஒன்னொன்னா பாத்துட்டு இருக்கேன். ஒன்னு பார்த்தா இன்னொன்னு அழகா இருக்கு, அதை பார்த்தா இன்னொன்னு அழகா இருக்கு. சோ ஃபைனலா ஒன்னே ஒன்னு டிசைட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேங்க. பிரணீதா பர்த்டேக்கு நான் எந்த ட்ரெஸ் எடுத்திருப்பேன் அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். பிரணீதா பர்த்டே நேத்து தான் முடிஞ்சது. பர்த்டே செலிப்ரேட் பண்ண இடத்த பாத்தீங்களா எவ்வளவு குப்பையாவும் பொருளாவும் இருக்குன்னு. பிரணீதாவை காலையில அவங்க அப்பா கூட ஸ்கூல் அனுப்பிச்சு வச்சுட்டு அவன் நிறைய டாய்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு வச்சிருந்தா. அதை எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிரணீதா ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே யூனிஃபார்மை மாத்திட்டு அவ தோசை கேட்டான்னு சொல்லிட்டு தோசை ஊட்டி விட்டேன். அவளை தூங்க வச்சுட்டு மேல கிளீன் பண்ணலான்னு வந்தேங்க. எவ்வளோ இதா இருக்கு பாருங்களேன். ரொம்ப மலப்பா இருக்கு. ஒன்னா எல்லாத்தையும் கிளீன் பண்ணி இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த பலூன் எல்லாம் அவுத்துட்டு ஸ்கிரீன்லாம் மடிச்சு மேல போட்டுட்டு ஃபைனலா கூட்டி எல்லாத்தையும் அள்ளி வச்சு உட்கார்ந்தா இன்னைக்கு பொழுதே இதுலயே போயிருச்சுங்க. பிரணீதா பர்த்டே வீடியோ பார்க்காதீங்க, ரிலேட்டட் வீடியோல கொடுத்துருக்க பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். தீபாவளி வர போறதுனால நிறைய பேர் வீட்டுல அதிரசம் செய்வாங்க. அந்த மாவை 2 நாள் 3 நாள் ஊற வச்சு பண்ணணும். ஆனா இந்த டைம் ரெடிமேட் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இது வரைக்கும் நான் ரெடிமேட் மாவு வாங்கி செஞ்சதில்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க மாமியார் செய்ய போறாங்க. நாங்கெல்லாம் ஊற வச்சுதான் அதிரசம் பண்ணுவோம். இது வருதான்னு பார்ப்போம். மாவை ஒரு பவுல்ல எடுத்து வச்சுட்டு அதை சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சி சில்வர் பேப்பர்ல எண்ணெய் தேய்ச்சிட்டு அந்த உருண்டையை வச்சு தட்டி நடுவுல ஓட்டை போட்டு ஆயில்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அருமையா வந்திருக்கு. மருமாட்டை கொடுத்து சாப்பிட்டு பார்க்க சொல்லலாம். இந்தமா அதிரசம் சாப்பிட்டு பாரு. இத நானும் சாப்பிட்டா. பிரணீதாவுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. மா என்னப்பா? மா தீபாவளி செலிப்ரேஷனுக்காக ஸ்கூல்ல பச்சை பயிர் லட்டு செஞ்சுட்டு வர சொன்னாங்க. அவ்வளவுதானே விட, சூப்பரா செஞ்சிடலாம். அது மட்டும் இல்ல, செஞ்சதா ஸ்கூல்ல போய் எப்படி செஞ்சேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுமா. அப்பனா நான் செய்யும் போது என் கூடயே இருந்து பாரு. அப்ப ஸ்கூல்ல போய் எக்ஸ்பிளைன் பண்ண ஈஸியா இருக்கும்ல. பையன் கேட்டான்ட்டு பச்சை பயிரை பேன்ல போட்டு வறுத்துட்டு இருந்தேன். ஆனா இத இப்ப வறுத்து பவுடர் பண்ணுமே. ஆற வச்சதுக்கு அப்புறம் தான் மிக்ஸி ஜார்ல போட்டு பவுடர் பண்ணணும். ஓகே. பிரணேஷ் பக்கத்துலயே நின்னுட்டு பார்த்தான். ஆறுன பச்சை பயிரை மிக்ஸி ஜார்ல போட்டு அதோட ஒரு 4 ஏலக்காய் விதையை போட்டு பவுடர் பண்ணதை பிரணேஷ்ட காமிச்சேன். சூப்பர். தட்டில் கொட்டிட்டு வெள்ளத்தை பால் காய்ச்சிட்டேன். அதுக்குள்ள முந்திரி எல்லாம் உடச்சி போட்டு அதோட நெய் ஆட் பண்ணி நல்லா கலந்துட்டு வெள்ளைப்பாக கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி லட்டு மாதிரி பிடிச்சாச்சு. பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். ஹாய். தீபாவளி வந்துருச்சு. ஸோ ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஷாப்புக்கு போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் போனதுமே எனக்கு தான் டாப்லாம் வச்சு பார்த்துட்டு செலக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அங்க முடிச்சுட்டு பிரணீதாக்காக ட்ரெஸ் சூஸ் பண்ணோம். அதுல நிறைய எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அவங்க அப்பா இது அதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் அதையும் முடிச்சுட்டு மேல எங்க வீட்டுக்காருக்கு எடுக்கலாம்
எடுக்கலான்னு போனோம். அவர் வந்து ஷர்ட்டும் டிஷர்ட்டும் எடுத்து போட்டு காமிச்சாரு ஓகேவான்னு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவருக்கு முடிச்சதுக்கு அப்புறம் என் பையனுக்கு எடுக்கலான்னு போயிருந்தேன். ஆல்ரெடி பிரணேஷ்க்கு அவங்க பாட்டிக்கும் நாங்க ட்ரெஸ் எடுத்துட்டோம். ஆனா சிம்பிளா ஒரு டிஷர்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக பிரணேஷ்க்கு ஒரு டிஷர்ட் மட்டும் எடுத்துட்டேன். நீங்க எல்லாரும் தீபாவளிக்கு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். இங்க இருக்க ஒவ்வொரு பொருளும் 150 ரூபாய்க்கு வாங்கினாங்க. இதெல்லாம் ஒர்த்தா அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒவ்வொரு பொருளா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எமர்ஜென்சி டியூப் லைட். இது வந்து சார்ஜ் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேல பட்டன் பிரஸ் பண்ணா லைட் மோட் மாத்திக்கலாம். மேக்னெட் இருக்கிறதுனால ஸ்டீல் இருக்க இடத்துல ஒட்டிக்கலாம். கரண்ட் இல்லாதப்ப யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ரீசார்ஜபிள் ஃபேன் வித் லைட்டோட. இதுல சுவிட்ச் ஆன் பண்ணா லைட் எரியும். ஃபேனுக்கு வந்து ஸ்பீட் கண்ட்ரோல் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லாவே காத்து வருது. அடுத்து 12 இன்ச்ல LCD ஸ்லேட். இதுல நம்ம வேணுங்கிறத எழுதிட்டு கீழே பட்டன் பிரஸ் பண்ணோம் அப்படின்னா அழிஞ்சிரும். பின்னாடி வந்து நம்ம எழுதுனத லாக் பண்றதுக்கு அன்லாக் பண்றதுக்கு பட்டன் கொடுத்துருக்காங்க. அடுத்து பிரணிதா ட்ரெஸ் கலர்லயே பபிள் ஷூட்டர். இது மோட்டரைஸ்டு. இதுல 3 பேட்டரி போடணும். அவங்க கொடுத்த லிக்விட்ல தொட்டு பபிள்ஸ் விட்டனா எவ்வளவு பபிள்ஸ் வருது பாருங்களேன். பிரணிதா ரொம்பவே ஹாப்பி. ஓகே. அடுத்து வந்து பெரிய பேபி டால் 150க்கு பரவாயில்லைங்க. இது பிரணிதாக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதோட ஹேர் ஸ்டைலும் ட்ரெஸ்ஸிங்கும் சூப்பரா இருக்கு. இது பிரணிதாக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதோட ஹேர் ஸ்டைலும் ட்ரெஸ்ஸும் கியூட்டா இருக்கு. லைக் பண்ணுங்க.